Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆரஞ்சு ஐஸ்கிரீம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து என்னோடய மேங்கோ ஐஸ்கிரீம் பார்த்துட்டு பால் இல்லாமல் ஐஸ்கிரீம் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ. இது வந்து நான் ஃப்ரூட் வச்சு தான் இன்றைக்கி பண்ணி காட்டியிருக்கேன். அதுக்கு 2 ஆரஞ்சு பழம் மட்டும் நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஆரஞ்சு பழத்தை நம்ம இந்த மாதிரி இந்த தோல் எல்லாத்தையுமே துருவி வந்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி நல்ல பழுத்த பழமாக பார்த்து எடுத்திருக்கேன். கொஞ்சம் காயாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து ஐஸ்கிரீம் வந்து கொஞ்சம் புளிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நல்ல ஒரு கனிஞ்ச பழமாக பார்த்து நீங்கள் வந்து வாங்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்ல அந்த தோல் எல்லாத்தையுமே நம்ம வந்து துருவி எடுத்துக்கலாங்க. இப்போ இது வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த பழத்தை வந்து கட் பண்ணி அதோட ஜூஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம். இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இனிப்பாக இருக்கோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல்ரெடி என்னோடய ஐஸ்கிரீம் வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி பால் இல்லாமல் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதோட ஜூஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து தனியாக எடுத்துக்கலாங்க. இது வந்து ரொம்பவே உடம்புக்கும் ஹெல்த்தியான ஒரு ஐஸ்கிரீம் தான். ஐஸ்கிரீம் அப்படின்னாலே நம்ம வந்து கிட்ஸை வந்து வீட்டில் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுவோம் இல்லையா. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்கலாங்க, ஒன்றுமே ஆகாது. இந்த ஆரஞ்சு ஜூஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ணாதீங்க, அந்த ஜூஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அதோட விதைகள் அந்த மாதிரிலாம் எதுவும் இருந்தது அப்படின்னா நீங்கள் நல்லா இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இவ்வளோ ஜூஸ் எனக்கு வந்து வந்திருக்கு, நல்லா திக்காக இருக்குது. இதில் நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை. இப்போ அது தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு சின்ன கப்பில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா தண்ணியாக, அதாவது கட்டி இல்லாமல் நல்லா தண்ணியாக கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம எதில் பண்ண போகிறோமோ அந்த கடாயில் நான் வந்து இன்றைக்கி ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். 2 சின்ன கப் அளவுக்கு நான் வந்து சுகர் சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி ஜூஸ் வந்து இனிப்பாக தான் இருக்குது, இருந்தாலும் நான் வந்து 2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். இப்போ அந்த சுகர் சேர்த்த தண்ணியை அடுப்பில் வச்சு கொதிக்க வைங்க. இப்போ அந்த சுகர் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ நான் வந்து ஒரு ஆரஞ்சு ஃப்ளேவருக்காக, அந்த கலருக்காக நான் வந்து கொஞ்சமாக ஆரஞ்சு ஃபுட் கலர் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு திக்னஸாக அது வர்றது உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம துருவி வச்சோம் இல்லையா ஆரஞ்சு தோல், அது வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அது அப்படியே கொதிக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஆரஞ்சு ஜூஸ், அது வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். அடுப்பை வந்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்த ஆரஞ்சு ஜூஸை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வந்து ஒரு 2 நிமிஷம் விடுங்க. அடுப்பில் விட்டதுக்கப்புறமா எடுத்து நல்லா ஆற வச்சுருங்க. கம்ப்ளீட்டாக நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நான் வந்து இதை ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி நல்லா அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம சேர்த்தோம் இல்லையா துருவிட்டு ஆரஞ்சு தோல், அந்த தோல் எல்லாமே வந்து ஃபில்டர் ஆகி தனியாக வரட்டும். இப்போ இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்ககிட்ட ஐஸ்கிரீம் மோல்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி மோல்டில் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நார்மலாக நம்ம டம்ளர் வச்சு கூட எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஐஸ்கிரீம் மோல்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். இதை வந்து நம்ம மூடிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா ஒரு 8லேருந்து 9 மணி நேரம், உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 8 மணி நேரத்துலேயே உங்களுக்கு வந்து ரெடி ஆயிரும். இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் வந்து எடுத்து வச்சிடலாம். இப்போ மிச்சம் இருக்கிற ஜூஸை நான் அந்த மாதிரி ஒரு சின்ன கப்பில் சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட அலுமினியம் ஃபாயில் இருந்துச்சுன்னா அது போட்டு நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லை, ஸோ நான் இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துருக்கேங்க. ஒரு ரப்பர் பேண்டோ இல்லைனா ஒரு நூலோ போட்டு நீங்கள் அதை வந்து நல்லா சுற்றி இறுக்கமாக கட்டி விட்டுருங்க. இப்போ சின்னதாக ஒரு ஹோல் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு வச்சுக்கோங்க. உள்ளே வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து இதை உள்ளே வச்சிடலாங்க. ஒரு 8 ஹவர்ஸ் வந்து கழிச்சு பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து ஐஸ்கிரீம் வந்து செட் ஆகி வந்திருக்கு. எடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வெளியே வச்சுருங்க. வச்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தண்ணியில் வந்து நல்லா அதை வந்து டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது பின்பக்கமாக தண்ணியில் வந்து நீங்கள் டிப் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். அதனால் பாருங்கள் நல்லா வந்து செட் ஆகி வந்திருக்கு. பாருங்கள், அவ்வளோதான். டம்ளரில் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும்.
சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க. டேஸ்ட் வந்து உண்மையிலேயே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ இதை வந்து வெளியே எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து வருதுன்ட்டு. உங்ககிட்ட ஆரஞ்சு எசன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அடுப்பில் இருந்து இறக்குற டைமில் அந்த ஆரஞ்சு எசன்ஸ் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இன்னுமே அருமையாக இருக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டு. நம்ம இந்த ஆரஞ்சு தோல் வந்து துருவிட்டு சேர்த்தோம் இல்லையா, அதுலேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசமான ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து திரும்ப திரும்ப செய்வீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி கொடுங்க. பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஐஸ்கிரீம் ரெசிபிஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.